சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிந்தனைகள். வெளிப்படுத்தப்படாத உணர்ச்சிகள் ஒருபோதும் இறக்காது. அவை உயிருடன் புதைக்கப்படுகின்றன, பின்னர் அசிங்கமான வழிகளில் வெளிப்படும். நாம் ஒருவரை ஒருவர் தற்செயலாக தேர்ந்தெடுப்பதில்லை. நம் ஆழ்மனதில் ஏற்கனவே இருப்பவர்களை மட்டுமே நாம் சந்திக்கிறோம். எல்லா மனிதர்களும் அன்பிற்கு தகுதியானவர்கள் அல்ல. காதல் என்பது தற்காலிக மனநோய் நிலை. வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு. அவை மிகுந்த மகிழ்ச்சியையோ அல்லது ஆழ்ந்த விரக்தியையோ ஏற்படுத்த முடியும். பெண் மென்மையானவளாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆணை பலகீனப்படுத்துவளாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து உங்கள் பலம் வெளிவரும். தனக்குத்தானே முற்றிலும் நேர்மையாக இருப்பது ஒரு நல்ல பழக்கமாகும். லட்சியம் பெரிதாக இருக்குமானால் நமது வெற்றியும் பெரியதாக இருக்கும். காதல் இல்லாமல் நாம் நோய்வாய்ப்படுகிறோம். ஒரு கோபமான நபர் முதலில் ஒரு கல்லுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை வீசியதிலிருந்து நாகரீகம் தொடங்கியது. நட்பு என்பது தூரத்தை கடைபிடிக்கும் கலை. அன்பு என்பது நெருக்கத்தின் கலை. உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் கடந்த கால உங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். சிந்தனை என்பது ஒத்திகையில் நீங்கள் செய்து பார்க்கும் செயலாகும். அனுபவம் மெதுவாகத்தான் கற்பிக்கும். தவறுகள் அதற்குரிய செலவுகள். முதிர்ச்சி என்பது திருப்தியை தள்ளிப்போடும் திறன். வரலாறு என்பது வெறுமனே புதிய மக்கள் பழைய தவறுகளை செய்வதுதான். பெரும்பாலான மக்கள் பொறுப்பை கண்டு பயப்படுகிறார்கள். ஒருவரிடம் அவர் விரும்பியது இல்லாத போது தன்னிடம் இருப்பதை அவர் விரும்ப வேண்டும். ஒரு மனிதன் மதத்திலிருந்து விடுபடும் போது அவனால் இயல்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ சிறந்த வாய்ப்பு உள்ளது. கனவுகள் மிகவும் பைத்தியக்காரத்தனமாக தோன்றும்போது அவை பெரும்பாலும் ஆழமானவை. முட்டாள்தனத்தின் முதல் அறிகுறி வெட்கம் இல்லாதது. புதியவர்கள் பழைய தவறுகளை செய்வதுதான் வரலாறு. திறமைகளின் எல்லைக்குள் வெற்றி இருக்கிறது. தன் குழந்தைக்கு பிறரை நேசிக்க கற்றுக் கொடுப்பதன் வாயிலாக தாய் தன் கடமையை செய்து முடிக்கிறாள். உன் கண்களை உள்நோக்கி திருப்பி உங்கள் சொந்த ஆழங்களை பாருங்கள். முதலில் உங்களை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். முனைப்பால் உந்தப்படும் இயல்புக்கும் உணர்வால் உந்தப்படும் இயல்புக்கும் உள்ள உறவு ஒரு தேரின் ஓட்டுநருக்கும் அதன் குதிரைக்கும் உள்ளான உறவை போன்றது. காதலிக்கும்போது ஒருவர் மிகவும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறார். மதம் என்பது மனிதகுலத்தின் குழந்தை பருவத்தை சார்ந்தது. இப்போது மனிதகுலம் வயதுக்கு வந்துவிட்டது. மதத்தை விட்டுவிட வேண்டும். கனவுகள் நேற்றைய மிச்சத்திலிருந்து கட்டமைக்கப்படுகின்றன. ஒரு கல்லுக்கு பதிலாக ஒரு அவமதிப்பை வீசிய முதல் மனிதரே நாகரீகத்தை நிறுவியவர்.
பெண்களின் உளவியல் பற்றி நான் 30 வருடங்களாக ஆராய்ச்சி செய்த போதிலும் இன்னும் என்னால் பதிலளிக்க முடியாத பெரும் கேள்வி ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும் என்பதுதான். தனிமனித சுதந்திரம் என்பது நாகரீகத்தின் கொடையல்ல. எந்த நாகரீகமும் உருவாவதற்கு முன்பு சுதந்திரம் பெரியதாக இருந்தது. ஒரு நாள் பின்னோக்கி பார்த்தால் பல வருட போராட்டங்கள் உங்களை மிக அழகானவர்களாக்கும். ஒழுக்கமற்றவன் நிஜ வாழ்க்கையில் என்ன செய்கிறானோ அதையே ஒழுக்கமுள்ளவன் கனவு காண்பதில் திருப்தி அடைகிறான். எப்படி செயல்பட்டால் குறிக்கோளை அடைய முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி எந்நேரமும் நினைத்து கொண்டிரு. கனவுகான், அந்த கனவே உன்னை தூண்டிக் கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய குணத்தை பற்றி அறிவதற்கு அவனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஆராய்ந்தால் போதுமானது. உணர்வுகளை கனவுகள் மிகைப்படுத்தி காட்டும். மனிதன் பிறக்கும்போது வெற்றுத்தாள் போல் பிறக்கின்றான். இவ்வுலகில் அவன் கண்டு கேட்டு உற்று அறியும் சம்பவங்கள் மூலம் மெல்ல மெல்ல அவன் நல்லது கெட்டது பகுத்தறியும் திறன் பெறுகிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் மிக மிகச் சிறந்தது தனக்குத்தானே முற்றிலும் நல்லவனாக இருப்பதுதான். இறப்பு என்ற பயத்திலிருந்து தோன்றிய கற்பனை குழந்தையே கடவுள். கனவுகள் இந்த உலகத்திலிருந்து தொடங்கி வேறொரு உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன. ஒரு விஷயத்தை விளக்குவது என்பது தெரிந்த விஷயத்தோடு அதை முடிச்சு போடுவதுதான். சிறிய விஷயங்களில் மனதை நம்புங்கள், பெரிய விஷயங்களில் இதயத்தை நம்புங்கள். கொதிக்கும் பாத்திரத்தில் ஈக்கள் அமர்வதில்லை. உலகம் ஒரு நர்சரி ஸ்கூல் அல்ல என்பதை அனுபவம் நமக்கு கற்பிக்கின்றது. பெரும்பாலான மக்கள் உண்மையில் சுதந்திரத்தை விரும்பவில்லை. ஏனென்றால் சுதந்திரம் பொறுப்பை உள்ளடக்கியது. அன்பு மற்றும் வேலை மற்றும் அன்பு, அவ்வளவுதான் உலகில் இருக்கின்றது. முட்டாள்கள் செய்யும் ஒரே புத்திசாலித்தனம் காதல். புத்திசாலிகள் செய்யும் ஒரே முட்டாள்தனம் காதல். That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.